ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, நிறைய விலைவாசிங்க. நிறைய விலைவாசி. எதில் எடுத்தாலும், ஒரு சாமான் போனாலும் விலைவாசி, ஒரு காய்கறி கடையில் போனாலும் விலைவாசி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் விலைவாசி, ஒரு மளிகை ஸ்டோருக்கு போனாலும் விலைவாசி. எந்த விலைவாசியை தான் நம்ம தவிர்க்கிறதுன்னு தெரியல. ஒரு கடைக்கு ஒரு 1000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா கூட, அந்த ஒரு 2 ஹவரில் அந்த 5000 ரூபாய்க்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம செலவழிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறதா இருக்குது. ஒன்றுமே புரியலைங்க. எப்படி குடும்பம் பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடுத்தர பெண்கள் ரொம்ப இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன். அவங்களாம் எந்த ரூபா, ஒரு 100 ரூபான்னா கூட ஒரு 10 ரூபா நம்மளது இல்லைன்னு எடுத்து வைங்க. எடுத்து வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 10 ரூபான்றது 10 வாட்டி போட்டிங்கன்னா கூட ஒரு 100 ரூபா பெருகும். ஒரு வருஷத்துக்கு அது கணக்கு போடலாம். நம்மளது இல்லைன்னு எடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம அதை சேமிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பண்டிகை நாளில் வரப்போ ஒரு துணிமணி வாங்கிறது பதில் ஒரு ட்ரெஸ்ஸில் நகையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நகை வாங்கலாம், ஒரு வெள்ளி பொருளில் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கினோம்னா நம்மளுக்கு லைஃப் லாங் வரலும் ஒரு 10 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்றப்ப அந்த கஷ்டத்துக்கு அந்த ஒரு நகை பயன்படும். அந்த மாதிரி கூட நம்ம சேமிக்கலாம். துணி ஒரு வருஷத்துக்கு ஒரு செட்டு எடுத்தால் போதுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு செட்டு. ஒரு பண்டிகையில் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி 2, 3 பண்டிகை வருது இல்லையா? அதுக்கு ஒரு 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 செட்டு எடுத்தால் போதும். அதுவும் கொஞ்சம் பார்த்து நம்ம நல்ல தரமாக இருக்கிறது, ரொம்ப கம்மியாக இருக்கிறதா பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதா வாங்கி அதை நம்ம அணிஞ்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணன்றது இந்த காலத்துக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டம். எப்படி நடுத்தர பெண்கள் குடும்பத்தை பராமரித்து ஒரு முன்னிலைக்கு வரணும். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம எப்படி வாழணுன்றது கற்றுக்கணும். நிறைய இருக்குங்க. எல்லாத்துலேயுமே நம்ம சேமிக்கலாங்க. எதில் எடுத்தாலும் சேமிக்கலாங்க. ஒரு ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு 100 ரூபாயில் ஒரு 10 ரூபாய் எடுத்து வைக்கணும்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக எடுத்து வைப்போம். நம்மளால் முடியும். அதை எடுத்து வைக்கணுன்ற ஒரு மனசு இருக்கணும். அந்த மனசு இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சாமான் கடைக்கு போனோம்னா கூட ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினோம்னா ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாவை கம்மியாக எடுத்துக்கணும். நம்ம வாங்கிக்கணும். நம்மளுடைய இதுக்கு ஒரு அந்த அந்த 100 ரூபாய் நம்மளது இல்லைன்னு அப்படின்றது ஒரு போட்டு நம்ம அதை இது பண்ணணும். இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயத்தில் சிறு துளின்றது ரொம்ப பெருவல்லைங்க. அதனால் சேமிக்க கற்றுக்கோங்க. எல்லாருமே, எல்லா இல்லத்தரசிகளும் சேமிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் சேமித்தா நாளைக்கு உங்கள் பிள்ளை, அதாவது பிள்ளைகளுக்கு பார்க்குறது, அது நம்ம குடும்பத்தோடு பார்த்து அனுசரித்து எடுத்துகிட்டு போகணும். நம்மளுக்குன்னு சேமிக்கிறது நாளைக்கு பெரிய தொகையாக மாறணும் அப்படின்றதுக்காக அந்த சிறு சேமிப்பை தனியாக பழக கற்றுக்கணும். இது மாதிரிலாம் பெரிய பெரிய ரொம்ப சின்ன சின்ன ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிக்கணும். ஆடம்பர செலவை குறைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்தை தான் பார்க்கணும். எவ்வளோ கணவன் மனைவி சண்டை வந்தாலும் அதை பொறுமையாக சால்வ் பண்ண கற்றுக்கணும். பெண்கள்லாம் அந்த சால்வ் பண்ணுறதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறலாம். அதாவது புருஷன் பொண்டாட்டி, ஸோ கணவன் மனைவி 2 பேரும் அனுசரித்து வாழ்க்கை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் நல்ல பராமரிப்போடு வளருவாங்க. அவங்களுக்கு சொல்லி தந்தோம்னா அவங்களுக்கும் சிறு சிறு துளின்றது சொல்லித்தரணும். சேமிக்கிறதுன்றது சொல்லித்தரணும். அதை சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க சேமிக்க கற்றுப்பாங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். பாய்.